அனே முருகா, என் தலைவன் பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அவர் எப்படி ஒரே பாட்டுல முன்னுக்கு வந்தாரோ அதே மாதிரி நானும் இந்த ஒரு கடையை வச்சு இன்னைக்கு 1000, நாளைக்கு லட்சம், அதுக்கப்புறம் கோடி. ஏண்டி அந்த மாவு எடுத்துமா சீக்கிரம். என்னடி பண்ற? உங்க அப்பா புத்தி உனக்கு அப்படியே இருக்குதுடி. அவங்ககிட்ட ஒரு 10,000 கேட்டேன். 10 வருஷமா போன் பண்ண மாப்பிள தேவந்தரன், மாப்பிள தேவந்தரன்றான். குடு 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 எண்ணெயில போடும். ஏண்டி என்ன மாவு கேட்ட என்ன மாவு இடி குடுக்குற? என்ன தலையில என்ன மண்ணாங்கட்டி வச்சுக்கிறியா? போடி போண்டா மாவு எடுத்துனாடி போடி. நம்ம கோடியில பரலாம் பார்த்தா இவன் நம்மள தெரு கோடியில விட்டுருவா போலுக்குது. ஐயோ மாவு இங்கதான் வச்சுக்கிறோமா? அவளுக்கு தெரிஞ்ச பஜாரி மாரி கத்துவாளே. நல்ல வேலை அவ வரத்துக்காட்டி போண்டா போட்டுரும். படையப்பா போண்டாவே நல்லா மொறு மொறுன்னு வர வைப்பா. அறுபடையப்பா என் தலைவன் படையப்பா. நல்ல போண்டான்னா நம்ம போட்டா மட்டும் போண்டா முறுக்கு மாரியே வருது. ஆனா அவ போட்டா போண்டா போண்டா மாரி வருது. பொம்பளை கைப்பக்கம் தான்ப்பா. 5 நிமிஷம் வீட்டில் உட்கார முடியுதா? இங்கே போனோம் அங்கே போனோன்றது, இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்றது. துண்ணே குடும்பத்தை காலி பண்ணிட்டேன் நீ. ஏன் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா காலி ஆச்சுன்னு கேட்காதியா? பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு காலி ஆகலை, நீ துண்ணு காலி பண்ண. நேற்று கூட பாரு, ஏதோ ஒரு முறுக்க தோணேன், 2 பல்லு கைட்டு கீழே விழுந்து. நான் பாட்டுக்கு மாடு மாதிரி கத்தின்னு வரேன், என்னமோ கழுத மாதிரி தலையாட்டிங்கிற. எழுத்து பேசுனா அடிப்பேன், அதனால தான் நான் கம்முன்னு வரேன். அந்த பயம் இருக்கணும். நிலவு மாரி இது பாரு போண்டா, யாருமே காணோம். பைசா திருண்டது. வாங்க வாங்க, சுவையான போண்டா, சூடான போண்டா, கட்டையம் போண்டா. கடல மாவு போண்டான்னு சொல்லு, அதை விட்டு கட்டையம் போண்டா இல்லைங்க. கடல மாவுல போட்டா கட்டையம் போண்டா. நில்லுங்க ஐயா, போட்டு தரேன். அம்மா வாங்க, பல்லுலாம் கூட பதமா சாப்பிடலாம் நம்ம கிட்ட போண்டா. அப்பா ஆயில் ஐட்டம் ஒத்துக்காது. இந்த அம்மாவுக்கு 4 கொடு, துண்ணு முச்ச உடனே 40 கூட துண்ணு. அப்படியா? நீ நான் நில்லு மேடம், இப்படி வந்து நில்லுங்க மேடம். இதோ போண்டா ரெடி ஆயிடுச்சு. உலகத்துல எல்லாம் பொம்பளைங்களை பார்த்தா கிட்ட வந்து நில்லுங்களா? பொம்பளைங்களை பார்த்தா இல்ல, எந்த கஸ்டமர் முக்கியமான கஸ்டமரோ அவங்களுக்கு தான் முதல் தர முடியும். உன்னை போல முக்கிற கஸ்டமருக்கு தர முடியாது. அது எவ்வளவு சொன்னாலும் பணத்தை நான் தான் கொடுக்கணும். என்ன என் பாக்கெட்ல நான் தான்டா முக்கியம் எடுக்கணும். மூதேவிய வாய விட்டுமே சார், தப்பா நினைக்காதீங்க சார். என்ன காயில வீட்டு போண்டா, நீங்க 2 சாப்பிட்டு பாருங்க, நீங்களே இன்னும் 2 கேப்பீங்க. இது வீட்டு போண்டா, வீட்டில் போட்டாதான்டா வீட்டு போண்டா. நீ ரோட்டில் போட்டுங்கிற, இது ரோட்டு போண்டா. வெங்காயம் வச்சு போட்டா வெங்காயம் போண்டா, உருளைக்கிழங்கு வச்சு போட்டா உருளைக்கிழங்கு போண்டா. யோ நித்யா நித்யா, நீ மட்டும் சொல்லிக்கினே போற. நீ போண்டா வாங்க வந்தியா இல்ல நீ போண்டா விற்க வந்தியா? என்ன நினைச்சுங்கிற? இந்த பாட்டிமாவுக்கு ஏதோ போண்டா 40 போண்டா சேல்ஸ் ஆகணும்னு பார்த்தா நீ வாய்க்கு வந்தபடிலாம் பேசுங்கிற. வேணும்னா வாங்க, வேணான்னா அப்படி நடைய கட்டு. என்னால நடக்க முடியாது. 40 போண்டா சாப்பிட்டுதான் நான் போவேன். கம்முனியா நீ 40 போண்டான்னா 400 போண்டா கூட சாப்பிடு. போண்டா பாரு நல்ல மொருவா வந்துச்சு. ஒரு போண்டா 1 ரூபாய் தான். நீ 400 போண்டா சாப்பிட்டா 400 தர போற. சவுண்டு கேக்குதா? கல்ல கல்ல கல்லன்னு கேட்கும், மணி வாசம் மாரி. நம்ம கிட்ட மட்டும் இங்க வேறு பாரிஸ்ல இருந்து வருவாங்க, இது போல குன்றத்தூர்ல இருந்து வருவாங்க, பூந்தமல்ல இருந்து வருவாங்க. இதுக்குன்னே வண்டி எடுத்துன்னு வருவாங்க அறியாத பசங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எம்மா கூட்டம் வரும் பாரு. ஜே ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு. கை போண்டா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு 2 சாப்பிடணும் போல தோணுது. ஏற்கனவே அவங்ககிட்ட வேற ஏடாகணுமா பேசி. யோ இந்தா ஒரு ஆசைக்குன்னு ஒரு போண்டா சாப்பிட்டு பாரு. நீ ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் போண்டா கேப்ப. நான் பாட்டி முதல் 4 போண்டா கேட்டியா? 4 போண்டா சாப்பிடு. ஏன்னான்ட்டு எப்படி சாப்பிட்றான் நல்லா குரங்கு மாரி. தம்பி கொஞ்சம் தண்ணி விடுப்பா. அதை எடுத்துன்னு வரேன். 100 போண்டா எடுத்துருவான். எம்மா நிறைய ஒரு போண்டா சாப்பிட்டு கிடப்ப. எப்படி இருக்குது போண்டா? தண்ணி வேணுமா? போண்டா கடடா. ஆஹா, ஏய் ஆனியன் போண்டா போல இருக்குடா. சாப்பிடும் போது அவ்வளோ வாய் நம்ம போய் ஒரு போண்டா சாப்பிட்டு பார்ப்போம். அக்கா கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்போம். அண்ணா போண்டா சூடாக்குதா? ஏய் அண்டா மூஞ்சி, அதுக்கு போண்டாவை பார்த்து கேட்குற, என்ன பார்த்து கேள்றா? போண்டா சூடாகுதா இல்லைன்னு எண்ணெயில் கை விட்டு பாரா. சூடாக இருக்கதான் விற்கிறாங்க. மொறுன்னு இருக்குது. வரம் போகிறோம்லாம் வாரின்னு போகிறான். சும்மா சூடாகுதா ஆறி போய்க்குதான்னு 1/2 மணி நேரமாக நிற்கிறீங்க வந்து. அண்ணா தம்பி ஏதோ தெரியாம சொல்லிட்டான். என்ன சூடா இருக்குண்ணே? ஏம்பா என்ன தான்ப்பா சூடாகுது? பாத்தியா, நான் கேட்டாலும் அதே பதில் சொல்றான், நீ கேட்டாலும் அதே பதில் தான் சொல்றான். தெரியுமா? நீ கோவப்படாத தம்பி, நான் கேக்குறேன். சார் நீங்க என்னதான் சார் விக்கிறீங்க? அப்படி வா வழிக்கு. இங்க பாரு, வெங்காய போண்டா இருக்குது. 1 ரூபாய். எத்தனை வேணும் உனக்கு சொல்லு? 1 ரூபாவா? ஐயோ தம்பி, அப்போ நீ ஒரு 100 வாங்கிக்கோ, நான் ஒரு 150 வாங்கிக்கிறோம். அப்போ மாடு மேய்க்க போவோம்ல, அப்போ ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடுவோம்.
100 150 தம்பி டெய்லியும் வந்துருங்க. அண்ணன் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக போண்டா போட்டு வைக்கிறேன். போனி உங்களுக்கு தான். ஆனியன் போண்டா சூப்பரா இருக்குது. இந்த ஒன்று சாப்பிட்டா இன்னொன்று தருவியா? ஏய் பெரிய மனுஷன் மாரி என்ன சில்லறத்தனமா கேட்குற? எவ்வளோ பெரிய கஸ்டமர் வந்துக்கிறாங்க. நவுந்தில் போ. ஒன்று தானே மீதி வரும். வண்டல் கிண்டல்லாம் வாரி போடுற துண்டு போய் அடிப்போ. ஏமா 40 போண்டாவை கேட்டா 4 போண்டாவில முக்கிங்கிற. இப்படி நவுந்தில்மா பெரிய கஸ்டமர் வந்துக்கிறாங்க. என்ன தம்பி நீங்கள் சாப்பிடுங்க தம்பி. வாங்க தம்பி. வர்றானுங்க பாரு நம்மளுக்குன்னு முத 4 போண்டா 40 போண்டான்னு வராங்க பார்த்தியா. 100 150 அப்படி வரணும். இந்தா தம்பி 5 வச்சுக்கிறேன் பாரு. சாப்பிடுங்க 2 பேரும். இந்தா ஒன்று கம்மியாக இருக்குது பாரு. 5 சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க போண்டா அண்ணங்கள்ல. தம்பி நல்லா சாப்பிடு. நல்லா ருசிச்சு சாப்பிட்டு சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குண்ணே. அக்காக்கும் வாங்கி போய் கொடுக்கலாம். 2 பேரும் எப்படி இருக்கிறானுங்க பச்சா? காட்டு எருமை மாதிரியா? போண்டாவை ஒரு வாயில 10 அடிக்கிறானுங்களே. நம்மளால 2 அடிக்க முடியல. என்ன பண்றது? அதனால தான் கடை ஓனர் ரொம்ப திமிராகிறான். நம்மள கழட்டி விடுறான். தம்பி சீக்கிரமா சாப்பிடு. போண்டா சுட போட்டுருக்குது பாரு. எந்த ஒரு 145 பெண்டிங் இருக்கு. உனக்கு ஒரு 95 பெண்டிங் இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கும் போல இருக்கு. போடுங்க. இந்த சட்டியை தூக்கி அவனுங்க 2 பேர் தலையில போடுங்க. எப்படி துன்றானுங்க பாரு. பண்ணி சோறு துன்றா மாரி. ஹேய் வண்டி விட்டிய இங்கன்னா வவுறு எஞ்சிங்கிறா. அவனுக்கு எப்படி இருக்கிறானுங்க பாரு. ஆளு 2 பேரும் மலை மாடு மாரி நைட்டு ஃபுல்லாக சாப்பிடுவானுங்க. அவனுக்கு சாப்பிடத்தான் எனக்கு பணம். இன்னைக்கு தெருவில் கடை போட்டவன் நாளைக்கு மாலில் கடை போடுவான். இன்னைக்கு மாலில் போட்டவன் நாளைக்கு அமெரிக்காவில் கடை போடுவோம்டா. படையப்பாடா வாடா. இப்போ பாரு. ஏய் நவுந்துறான் உன் துரத. அண்ணே போண்டா கொடுங்கண்ணே. ஏய் இலையங்கடா. போண்டா கொடுக்க லேட் ஆயிடுச்சுல, அதான் எலியும் சேர்த்து சாப்பிட்டேன். இலையும் சாப்பிட்டியா? உங்களுக்கு கொடுக்காதப்பா, எனக்கு ஒரு போண்டா கொடுப்பா. ஏ ஒரு போண்டா என்னத்துக்கா இலை என்ன ரேட்டு தெரியுமா? நீங்க முனை வாழல. இந்தா சாப்பிடுப்பா. இந்தா சாப்பிடு. ஏய் அவனுங்க சாப்பிட்றத பார்த்தாலே உனக்கு பசி அடங்கிடும். எப்படி இருக்கிறான்னு பாரு. ஒரு கிரைண்டர் எங்கூட்ட ஓடிங்குது. பக்கத்து விட்ட கடன் கட்டுன்னு ஒரு கிரைண்டர் ஓடுது. இவனுக்கு 2 பேர் இருந்தால் போதும். நம்ம கோடீஸ் பண்ணாயிடலாம். நீ வேணா வேலைக்கு வரேன்னு சொல்லு. இந்த பாரு முடிஞ்ச உடனே போண்டா சாப்பிட்ட உடனே தட்டு கழுவி வச்சுங்க. நான் போட்டுக்கிறேன். நல்லா இருக்குடா. சாப்பிடு நல்லா சாப்பிடு. இல்லைங்க பாருப்பா ஆல்ரெடி டெய்லி போடுவீங்களாண்ணே கடை? உங்களுக்காக சொல்லுங்க. உங்க வீட்டு எதிரே போட்டுறேன். போடுங்க. என்னடா நடக்குதுங்க? கடை நடக்கிறா கம்யூனிட்டி. அவனுங்க என்னமோ டெய்லி போடுன்றானுங்க. நீ நடனா அவங்க கூட்டாண்டிய போடுறன்ற. போண்டா மட்டும் தான் போடுவீங்களா? சமோசா பஜ்ஜி வடை இந்த உளுத்த வடைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நீங்க 2 பேர் வரேன்னு சொல்லி பாருங்க. ஏன் சிக்கன் பக்கோடாவே போடுவோம்பா. சிக்கனோண்டா நான் டெய்லி வருவோம். வாங்க தங்க கட்டி. ரொம்ப கூட்டம். அதுவாடி வெங்காய போண்டாண்டு ஊர்ல எல்லாம் நல்லா இருக்குதுன்னு பேசிடுறாங்க. எல்லாம் போய் 10 போண்டா வாங்கிட்டு வராங்க. அப்படியா? வாக்கா நம்ம போய் முதல் வாங்கிக்கலாம். சுந்தரி இவனுக்கு சாப்பிட்றத பார்த்தா நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அடியுது. நீ கம்மின்னு இருக்கா? 4 போண்டா பார்சல் கட்டியா? 4 போண்டாவுக்கு அதிகாரமா பேசுறீங்க. மூஞ்சி அதிகமாரா. அங்க பாரு 400 போண்டா கிட்ட ஆர்டர் வந்துக்குது. தம்பிங்க எப்படி 10 விஷயம் சாப்பிட்றான்னு பாரு. 4 போண்டாக்கு வந்து பேச வந்துருக்கீங்க. போண்டாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஏய் நேற்று வந்து வாழைக்குது எப்படி கடினா பேர பாக்குற. சுந்தரி வாடி எங்க வீட்டுக்காரர் போய் கூட்டின்னு வரேன். அவங்க கிடக்குறாங்க. நீங்க போண்டா வைங்க. தொன்றத்தை பார்த்தாக்கா கடைசியா ஒரு போண்டா சாப்பிட்டு போலான்னு நினைச்சோம். இவனுங்களே வயசு நக்கிட்டு போடுவானுங்க போல இதா. ஏம்பா 130 போண்டா ஆகிக்குது. உன்ன வைங்கண்ணே. காசுப்பா. காசை பத்தி கவலையே படாதீங்க. நிறைய வச்சிருக்கோம். அப்படியா? நீங்க எங்க வீட்டுல ஒரு மூட்டை அரிசி எடுத்தாலே 5 நாளைக்கு நாங்க காலி பண்ணுவோம். சூப்பர். அப்படிதான் இருக்கணும். நல்லா சாப்பிடுங்க தம்பி. வளரும் போது தான் சாப்பிட முடியும். இது போல வயசான பிறகு சாப்பிடவே முடியாது. சுகரு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்துடும். பாரு போண்டாவை பார்த்து ஏக்கம் பிடிச்சி கிடக்குறான் பாரு. நீங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. கள்ளங்கவுடம் இல்லாத ஆளுங்க. ஆமா சுகரா பிபியா எதுவுமே இல்ல. உங்க உடம்பு பார்க்கும்போதே தெரியுது கள்ளங்கவுடு இல்லைன்னு. நீ சாப்பிடுப்பா. நல்லா சாப்பிடு. அதுவும் இவரு நம்ம கள்ளங்கவுடு இல்லாத ஆளா தெரியுது. நீ சாப்பிடு. கட்டையை போண்டா பத்தி ஊர்ல ஒரே பேச்சாருது. பேத்திக்கு ஒரு 2 போண்டா கொடுங்க. இவனா 4 மணி நேரமா கத்திங்கிறேன் ஒரு போண்டாக்கு. எனக்கே கொடுக்கல. உனக்கு எங்க கொடுக்க போறான்? யோ
காசா கூடியா உன் பேத்திக்குண்ணா, உன் பேரனுக்கு, உன் பிள்ளைக்கு, உன் சம்மந்திக்கு, உன் பொண்டாட்டி கூட கொடுப்பேன். ஏன் உன் செத்து போன தாத்தா பூட்டான் எல்லாருக்கும் கொடுப்பேன். காசா குத்தினா போண்டா கொடுப்பேன். இங்கே இருக்கிறானுக்கு பாரு பசங்க, சூப்பர் பசங்க. ஒரு போண்டா ஒரு வாய் இல்லை, 10 போண்டா ஒரு வாய் சாப்பிடணும். அது போல் வந்து சாப்பிட்றதா இருந்தா வா, இல்லைன்னா கிளம்பு. யோ காசு கேட்கறேன், ஓசி கேட்கல, 2 போண்டா குடியா. ஏய் மூசி உண்ட மூஞ்சிய, 2 போண்டாவுக்கு நிக்கலா பேசுறியா? உனக்கு போண்டாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போயா, அவன் கிடக்குறான், நீ சாப்பிடுங்க. யாரு பார்த்து மூச்சிட்டு மூஞ்சின்னு சொல்றா? என் பையன் இட்டுன்னு வர அவனை வாங்கி போண்டா வேணா குடும்பம் கடை மூட்டு பண்ணலையா பாரு அவனை. அண்ணே அங்க என்னென்ன தொடன்னு பேசினீங்க? போண்டா காலி, போண்டா வைங்கண்ணே. ஏய் முதல்ல எனக்கு வைக்கிட்டுண்டா. சரி அண்ணே சூடா வைங்கண்ணே. போண்டா தானே, இன்னும் உங்களுக்கு வைக்காம யாருக்குப்பா வைக்க போறேன்? மாவு ஆயிடுச்சான், கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா மாவு வாங்கிற சொல்கிறேன். முன்னே 130 போண்டா, இப்போ 2 ட்ரிப்பு வாங்கிக்கிறேன். இப்போ 3ஆவது ட்ரிப்பு வாங்க போகிறேன். 210 மேலே போய்க்குதுப்பா, கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா? காசு தானே பெரியண்ணே, அக்கா கொடுத்த காசு பாய்க்கு இருக்குதுடா, அதை குடுறா. அவர்தான் கேட்டு நிற்கிறாரு. காசு தானே, எங்க அக்கா கொடுத்தது பால் பாக்கெட் வாங்குறதுக்காக 10 ரூபா. 10 ரூபா வெளியே போனா தொலைச்சிடுவேன்னு 10 ரூபா பாக்கெட் குள்ள வச்சிருந்தேன். தாங்கண்ணே. என்னது 10 ரூபாயா? டேய் அட மூசி உண்டீங்களா, உங்களை நம்பி இவனை பகைச்சிக்கிட்டேன். ஊர்ல பெரிய மனுஷெல்லாம் பகைச்சிக்கிட்டேன். அவன் வேற கடையை மூடுன்ட்டு போட்டான்டா. 10 ரூபா கொடுக்குறீங்க? டேய் என் தலையை அடமானம் வச்சு கடனை தரேன்டா. தலை போற விஷயம்டா, விளையாடாதீங்கடா. டே செல்ல குட்டிங்களா, அண்ணங்கிட்ட காசா கொடுத்துருக்கா. டே ப்ளீஸ்டா. டே அண்ணா சும்மா விளையாடாதீங்கண்ணே, 10 ரூபாவை தவிர்த்து வேற காசே இல்ல. தம்பி நீயே சொல்றா. ஆமாண்ணா என்கிட்ட காசு இல்ல, நாங்க பாக்கிறதுக்கு போண்டா சூடா இருந்தா அதான் சாப்பிட்டோம். அண்ணன் இன்னும் 4 கூட வைங்க, சாப்பிடுறோம். ஆடா பாவீங்களா, காசு இல்லைன்னு மறுபடியும் என்கிட்ட சொல்றீங்களா? ஐயோ உங்களை இன்னைக்கு டேய் காசு இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் போண்டா தூக்கின்னு வர்றீங்க. டேய் நில்லுங்கடா. டேய் எனக்கா போண்டா இல்லைன்னு சொன்னேன், தூக்கணும் பத்தியா தட்டோடா.